நியூரோ கேசஸ் பார்த்தேன்னு சொன்னேன். இதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா டீகம்ப்ரெஷன் கிரைனியோட்டமி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்னால இல்லைன்னா ஹைப்பர் டென்ஷன்னால நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆயிரும். ஸோ அப்படி பர்ஸ்ட் ஆகுறதுனால இன்டர்னல் ப்ளீடிங் ஆகும். ஸோ அப்படி ப்ளீடிங் ஆகுறதுனால அங்கே வந்து ஹெமட்டோமோ கிளாட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அப்படி கிளாட் அதாவது ரத்தம் உறைஞ்சிரும். ஸோ அந்த ரத்தம் உறைஞ்சதுனால பக்கத்தில் இருக்கிற பிரெயின் டிஷ்யூஸை போய் அழுத்துறதுனால பிரெயின் கொஞ்சம் வீக்கமாயிரும். ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ரோக்கு அந்த பேரலைசிஸ்லாம் வருங்க. இதை எப்படி நம்ம வந்து கியூர் பண்ணலாம் அப்படின்னா, நியூரோசர் வந்து ஸ்கல் அந்த பர்டிகுலர் ப்ளீடிங் ஆகிற இடத்துல கிளாட் ஃபார்ம் ஆன இடத்துல அந்த பர்டிகுலர் ஸ்கல்லை ரிமூவ் பண்ணிட்டு மைக்ரோஸ்கோபிக் மூலயமா அந்த கிளாட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கல்லை வந்து நட் அண்ட் போல்ட் மூலயமா பிளேஸ் பண்ணி அண்ட் சூச்சர்ஸ் அண்ட் ஸ்டாப்லர் பண்ணி இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு ஐசியூவில் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பேஷண்ட் நல்லா இருக்காங்க. இன்னொரு சர்ஜரி பற்றி நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, ஸோ இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த சர்ஜரி பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன்.